அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசோ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேக விசேஷங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த அன்னாபிஷேகம் எதற்காக செய்யப்படுகின்றது அப்படின்னு கேட்டால், எல்லா உயிர்களுக்கும் அன்னத்தை அளிக்கக்கூடியவர் அந்த பரம்பொருள். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் என்பது ஐப்பசி பௌர்ணமியில் வெகு விமர்சையாக எல்லா சிவாலயங்களிலேயும் நடைபெறுகின்றது. இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ரொம்ப சின்ன சிவன் கோவிலாக இருந்தாலும் அங்கே கூட அன்னாபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த அன்னாபிஷேகத்தை நாம் பார்ப்பதினால கோட்டி லிங்கத்தை பார்த்த புண்ணியம் என்பது நமக்கு கிடைக்கின்றது. இந்த ஒரு அன்னாபிஷேகத்தை நாம் வீட்டிலேயே செய்து கொள்ளலாமா அல்லது ஆலயங்களுக்கு சென்றுதான் தரிசனம் செய்ய வேண்டுமா அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த அன்னாபிஷேகத்திற்கு கோவிலுக்கு அரிசியை தானமாக தருவது என்பது வழக்கம். கோவிலிலேயே ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை வச்சு அதற்கு மஞ்சள் துணியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே நம்மால் இயன்ற அளவு அரிசி மற்றும் காசை அதில் நாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அவங்க அன்னாபிஷேகம் அன்று அதை சாதமாக செய்து தெய்வத்திற்கு அன்ன அபிஷேகத்தை செய்வார்கள். இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அன்னாபிஷேகம் என்று காலை நேரத்தில் காய்கறிகளையும் நாம் வாங்கி கொண்டு செல்லலாம். ஏன் அப்படின்னா, எல்லா விதமான காய்கறிகளையும் ஒரு ஆரமாக தொடுத்து ஒரு மாலையாக தொடுத்து சிவபிரானுக்கு அலங்காரம் செய்வாங்க. அதனால் அந்த மாதிரி கூட நாம் செய்யலாம். இப்போது கேரட் வாங்கிட்டு போயிட்டு அதை ஒரு மாலையாக தொடுத்து கொடுக்கலாம். அல்லது வாழைக்காய் அல்லது கத்தரிக்காய், உங்களால் எது முடியுமோ அதை அங்கே அலங்காரம் செய்விக்கும் பொருட்டு கூட நாம் அதை நல்ல ஒரு பெரிய மாலையாக கட்டி கூட நாம் கொடுக்கலாம். அவங்க அதை அலங்காரமாக செய்வார்கள். அல்லது பழங்களையும் நாம் இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி தெய்வத்திற்கு நாம் கொடுப்பதினால நம்ம வீட்டில் என்றென்றும் அன்னத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. இந்த ஒரு அரைஜான் வயிற்றுக்காகத்தான் இவ்வளவு ஒரு பாடு என்பது நாம் படுகின்றோம். அதனால் அந்த அன்னத்தை நமக்கு அளிக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. கல்லில் இருக்கும் தேரையில் இருந்து கருவில் இருக்கும் குழந்தை வரை அன்னத்தை, அதாவது உணவை ஏதோ ஒரு விதமாக அவர்களுக்கு படியளிக்கக்கூடியவர் இறைவன் சிவபெருமான். அதனால் அவருக்கு அன்னாபிஷேகம் செய்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய பங்களிப்பாக ஏதாவது ஒன்றை நாம் தருவது நமக்கு அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நாளைய தினம் பச்சரிசியை கோவிலுக்கு தருவது அல்லது காய்கறிகளை தொடுத்து தருவது, இந்த மாதிரி கைங்கரியத்தில் நாம் ஈடுபடலாம். நாம் வீட்டில் லிங்கம் வைத்திருந்தால் அன்னாபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், இது இந்தந்த இடத்தில் செய்வது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோவிலில் சென்று நாம் தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கோவிலுக்கு எங்களால் போக முடியல, எங்கள் ஊரில் கோவிலே இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் நீங்கள் அந்த அன்னத்தை அபிஷேகமாக செய்தோ அல்லது அன்னத்தை சுத்த அன்னத்தை வடித்து நாம் நைவேத்தியமாக வைப்பதோ அல்லது தயிர் சாதமாக கலந்து நைவேத்தியமாக நாளைய தினம் இரவு நேரத்தில் வைப்பது ரொம்பவும் சிறந்தது. அதாவது நாளைய தினம் 15/11/2024 அன்று நமக்கு அன்னாபிஷேகம் என்பது நடைபெறுகின்றது. உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். அதனால் நாளைய தினம் இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ ஈஸ்வரருக்கு சில பிரத்யேகமான நாட்கள் என்பது இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 2 சிவராத்திரிகள், வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற மகா சிவராத்திரி, அடுத்து பிரதோஷ காலங்கள், அதாவது மாதத்தில் 2 முறை வருகின்ற பிரதோஷ காலங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா மார்கழியில் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரம்,
அதை அடுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமி சிவபகவானுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு நாட்களாக கருதப்படுகின்றது. பொதுவாகவே இந்த பௌர்ணமியில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த அன்னாபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்வது, அன்னாபிஷேகத்தில் பங்கு கொள்வது நமக்கு அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும். இதைத்தான் சூக்ஷமத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு லிங்கத்தை நாம் நாளைய தினம் அன்னாபிஷேக வடிவத்தில் தரிசனம் செய்தால் கோட்டி லிங்கம் தரிசனம் செய்த பலன் என்பது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக எல்லாரும் கோவிலுக்கு சென்று அந்த பரம்பொருளை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னத்தை அவர் மேலே அபிஷேகமாக செய்து அலங்காரம் செய்து அதற்கு பிறகு அதை எடுத்து அது ஒரு தயிர் சாதமாகவோ அதை கலவி சாதமாகவோ நமக்கு செய்து பிரசாதமாக தருவார்கள். தெய்வத்தின் திருமேனியை தொட்ட அந்த அன்னத்தை நாம் பருகும்போது உடலில் இருக்கின்ற பிணிகள் முழுவதுமாக நீங்கும். அதனால் நம்முடைய அந்த ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளவும் இந்த ஒரு அபிஷேக அன்னத்தை நாம் சாப்பிடுவது, பிரசாதமாக எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. அதனால் நாளைய தினம் எல்லாருமே சிவாலயம் சென்று சிவனை தரிசனம் செய்து அந்த பிரசாதத்தை உட்கொள்வது சிறந்தது. அடுத்து நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், இதுவரை என்னுடைய இந்த கோரிக்கை தீரவே இல்லை, எவ்வளவு பிரயத்தனம் பண்ணியும் இந்த கோரிக்கை தீரலை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நாளைய தினம் கண்ணீர் மல்கி சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய அந்த கோரிக்கைகள் அடுத்த வருடம் ஐப்பசி மாதம் வருகின்ற அந்த அன்னாபிஷேக பௌர்ணமி வருவதற்கு உள்ளாகவே நிச்சயமாக அந்த ஒரு எண்ணங்கள் என்பது ஈடேறும். அடுத்து நாளைய தினம் ஒரே ஒரு வில்வ இலையாவது வீட்டில் இருக்கின்ற சிவபெருமானுக்கு நிச்சயமாக சமர்ப்பணம் செய்யுங்கள், அபிஷேகம் செய்யுங்கள். ஈஸ்வரர் அபிஷேக பிரியர். நாம் எந்தெந்த பொருளோ வச்சு அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வெறும் தண்ணீரை விட்டு அவருக்கு அபிஷேகம் செய்தாலே அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நமக்கு வேண்டியதை நாம் கேட்காமலேயே அவர் தருவார். அதனால் வீட்டில் லிங்கம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்து ஒரு வில்வ இலையை சாத்தி ஊமத்தம் பூவை நிச்சயமாக தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யுங்கள். இந்த ஊமத்தம் பூவை நாம் தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யும்போது கடன்கள் என்பது அடையும். நாளைய தினம் மிகவும் விசேஷமான தினம் அப்படின்றதுனால இதை நாம் செய்யும்போது கூடுதல் பலன்கள் என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ அன்னாபிஷேகம் செய்து அதற்கு மேலே ஊமத்தம் பூவை வைப்பது அப்படி செய்யக்கூடாது. அன்னாபிஷேகம் செய்வதற்கு முன்பாகவே வீட்டில் இருக்கின்ற படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ வைக்கலாம். அன்னாபிஷேகம் செய்து அந்த அன்னாபிஷேகத்துக்கு மேலே இந்த பூவை வைக்கக்கூடாது. இதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆபிரியவா சரண்.